தீர்மானிக்குது. எப்போ நீங்கள் கர்மா உருவாகாமல் செயல்படுவீங்க அப்படின்னா, எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பிளாங்கில் இருந்து நீங்கள் செயல்படும் போது அங்கே கர்மாவை உருவாக்க முடியாது. நீங்கள் அந்த பிளாங்குக்கு வராத வரைக்கும் எண்ணத்தை உருவாக்கி தான் செயல்படுவீங்க. அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, அது கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, அது திரும்ப உங்ககிட்ட தான் வந்தாகும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்தாலும் சரி, அதனுடைய அதிர்வு உங்களை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும். அது திரும்ப உங்ககிட்ட தான் வந்தாகும். அதுபோல் நீங்கள் யாரையும் காயப்படுத்தினாலும் சரி, யாரையும் வேதனைப்படுத்தினாலும் சரி, அதுவும் உங்களை சுற்றி அந்த அதிர்வும் சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும். திரும்ப அது உங்ககிட்ட தான் வந்தாகும். அதனால் கர்மாங்கிறது வேறு யாரோ உங்களுக்கு கொடுப்பதல்ல, நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்வது தான். அதாவது ஒரு படகு தண்ணீரில் மிதக்கும். அதே அந்த தண்ணி அந்த படகுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த படகு மூழ்கிடும். அதே போல் தான் நீங்கள் நான் யார் அப்படின்னு தெரியாமல் விழிப்புணர்வு பெறாத வரைக்கும் நீங்கள் எண்ணங்களை உருவாக்கி அங்கே செயல்படுவீங்க, அந்த செயல்களில் முங்கிடுவீங்க. அதே நீங்கள் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விழிப்பு நிலையில் செயல்படும் போது எந்த எண்ணங்களையும் உருவாக்க முடியாது. அப்போ எதுலேயும் உங்களை மூழ்கடிக்க முடியாது.